புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தை கொண்ட எதிலும் வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடகராசி நேயர்களே, தங்களின் பங்குனி மாத பலன் பற்றி இப்போது பார்ப்போம். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து சூரியனும் சனியும் அனைத்திலும் தேக்கத்தையும் தடையையும் ஏற்படுத்தி வந்த நிலையில், சூரியன் தங்களின் பாக்கியஸ்தானத்திற்கு மாறி தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகளை களைவார், முன்னேற்றம் காண்பிப்பார், தொழில் வளர்ச்சி பெறும், தன்னம்பிக்கை பிறக்கும், கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். இருப்பினும் சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். எதிரிகளும் மற்றும் சுற்றத்தார் சார்ந்தவர்களும் தங்களுக்கு மறைமுகமாக சதி தீட்டுவார்கள். கவனம் தேவை. உடல் நலத்தில் மிக கவனம் தேவை. சிறு தொய்வு ஏற்பட்டாலும் மருத்துவரை அணுகி உரிய மருத்துவம் மேற்கொள்வது அவசியம். மனைவி கணவன் அனுசரிப்பு அவசியம். இல்லையேல் தேவையற்ற மனக்கசப்பும் மன உளைச்சலும் உண்டாகும். கேது பகவான் தங்களின் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தையும் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றியை தரும், தன்னம்பிக்கையை கூட்டும், காரியம் ஜெயமாக முடியும். உணவு உறக்கம் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் பயிற்சிகளுக்கு தேவையான பணம் செலவாகும். மாணவர்கள் விரும்பிய துறைகளுக்கு செல்ல வாய்ப்புகள் அமையும். திருமணம் தள்ளிக்கொண்டே வந்தவர்களுக்கு அவசியம் வரன் அமையும், மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை செல்வம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தைகள் வாய்ப்பு உண்டாகும். அனைத்திலும் பலமாக தங்களின் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அனைத்து நெருக்கடிகளும் விலங்குகள் அறுபட்டது போல் விடிவு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கிச் செல்லும். தங்களை அனைவரும் மதிக்க ஆரம்பிப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பயமுறுத்தி கொண்டிருந்த செயல்களில் மறைந்து தன்னம்பிக்கை ஏற்படும். புது பதவிகள் அவர்களை நாடி வரும். பணியில் இருப்பவர்கள் இடமாற்றம் பெறுவார்கள். இருப்பிடத்தில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். வீட்டில் முதியவர்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை. வைத்திய செலவு ஏற்படும். வீண் அலைச்சல்கள் உண்டாகும். ஒரு காரியத்தை முடிப்பதற்கு பல முறை முயற்சி செய்ய வேண்டிய வேலைகள் ஆகிக்கொண்டிருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ஜென்மத்தில் செவ்வாயும் நிலவுவதால் தங்கள் உடல்நிலையிலும் அவசியம் கவனம் செலுத்த வேண்டி உள்ளது. தங்கள் உடம்பை பற்றி உடனுக்குடன் கவனித்துக் கொள்வது நல்லது. பணியிடங்களில் சக பணியாளர்களிடம் நாவடக்கத்துடன் நடந்து கொள்வது தங்களுக்கு மேன்மையை தரும். இல்லையேல் அது தவறான வழிமுறைக்கு கொண்டு சென்றுவிடும். சனி பகவான் தங்களுக்கு பாக்கிய சனியாக மாற வெற்றியையும் நல்ல லாபத்தையும் அள்ளித்தர இருக்கின்றார். தடைப்பட்ட காரியங்கள் புதிய தொடக்கத்தையும் ஆரம்பிக்க இருக்கின்றது. இவை அனைத்தும் இந்த சனி பெயர்ச்சியின் போது நடக்க இருப்பதால் ஒருமுறை திருநள்ளாறு அல்லது வேறு சனீஸ்வரர் கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதால் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியையும் பாக்கிய சனியால் நல்ல ஒரு நலனையும் தர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் 26ஆம் தேதியும், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் 26 மற்றும் 27ஆம் தேதியும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் 27, 28ஆம் தேதியும் நிகழ இருக்கின்றது. இந்த சந்திராஷ்டம நிகழ்ச்சி நடக்கும் நாட்களில் அவரவர்கள் புதிய காரியங்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது அல்லது தள்ளி வைக்க வேண்டும். பொதுவாக புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு சிறிது காலம் தள்ளி வைப்பது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. பொதுவாக இதுவரை இருந்து வந்த இரும்பு பிடி விலகி வெளிச்சத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி உயர்வுக்கு வழிவகுக்கும் நல்ல மாதமாக நகரும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.